Afternoon children, welcome back to this video. Previous class we studied the name of the scientist, their department and their contribution. Yes or no? Today's class we are going to start from Sir C.V. Raman. Sir C.V. Raman. C.V. that full form C. Chandrasekhara Venkata Raman. Chandrasekhara Venkata Raman. This name is very big. Yes? His name is very big. That's why Sir C.V. Raman. Okay. In his birth 1888, death 1970. Okay, children. In between this year 1888 1970. Chandrasekhara Venkata Raman was born at திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. திருச்சிராப்பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது. சரியா? எந்த மாதம் எத்தனாவது தேதி அப்படின்னா நவம்பர் மாதத்தில் 7ஆம் தேதியில் 1888 இந்த வருஷத்தில் அவர் என்ன செய்தார்? பிறந்தார். In 1904 he completed his Bachelor of Arts. BA அப்படின்னா Bachelor of Arts. சரியா? இளங்கலை படிப்பை என்ன செய்தார்? முடித்தார். 1904 BA டிகிரி அட் எந்த காலேஜில், எந்த கல்லூரியில் அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ். அது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. He stood first and won gold medal in physics. He stood first and won gold medal in physics. அவர் வந்து ஃபிசிக்ஸில் வந்து he stood ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்துட்டு கோல்டு மெடல் என்ன செஞ்சுருக்காரு? வாங்கியிருக்காரு. சரியா? அடுத்து in 1907 வந்து he got his மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், அதாவது எம்எஸ்சி எங்கே படித்தார்? எம்எஸ்சின்னா முதுநிலை படிப்புன்னு சொல்லுவோம். சரியா? அது இளநிலை, இது முதுகலை படிப்பு, முதுநிலை படிப்பு. சரியா சில்ட்ரன்? ஓகே சில்ட்ரன். ஸோ in 1907 he got his Master of Science MSc degree from University of Madras. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாரு. சார் C.V. Raman won the Nobel Prize in Physics. அவர் ஃபிசிக்ஸில் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கார். சரியா? He won the Nobel Prize in Physics in the year 1930 for his work in scattering of light. எதற்காக நோபல் ப்ரைஸ் இந்த வருஷத்தில் வாங்கினார் அப்படின்னா ஒளி சிதறலை பற்றிய பணிக்காக இவருக்கு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னா ஒளி சிதறல். சரியா? இந்த பணிக்காக அவருக்கு என்ன பரிசு கிடைச்சிது அப்படின்னா நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது. சரியா? in 1930. In 1954 he was awarded the பாரத் ரத்னா. இந்த வருஷத்தில் அவர் பாரத ரத்னா விருது என்ன செய்திருக்கிறாரு? விருது வாங்கியிருக்காரு 1954. 1930 வந்து நோபல் ப்ரைஸ், இவருக்கு நோபல் பரிசு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா ஒளி சிதறலை பற்றிய பணிக்காக அவருக்கு நோபல் பரிசு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வழங்கப்பட்டிருக்கிறது. ப்ளூ அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை. நம்ம ஸ்கையை பார்க்குறோம், அந்த ஸ்கையில் வந்து ப்ளூ அப்பியரன்ஸ் இருக்குது, அப்படி தானே? ஸோ ப்ளூ அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை, how it happens, we will study this. One day in the summer of 1921, Sir C.V. Raman was on the deck of a ship sailing in the Mediterranean Sea. ஒரு நாள் வந்து சம்மரில் வந்து 1921 இந்த வருஷத்தில் வந்து Sir C.V. Raman வந்து was on the deck of ship அப்படின்னா கப்பலினுடைய தளம். சரியா? அதில் வந்து பயணம் செய்கிறாரு. எந்த மத்திய தரைக்கடல் பகுதிகளில் வந்து இவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். He was observing the blue color of the sky and started reasoning. ஏன் ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது? அப்போது உடனே அவர் வந்து அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டறிவதற்காக ஆர்வமாக இருந்து அந்த காரணத்தையும் கண்டறியதுக்கு முற்பட்டார். சரியா? He concluded that sunlight is scattered by the gases and particles present in the air. Already we studied particles are present in the air. Yes or no? Particles present in the air. Now பார்ட்டிகல்ஸ்னால் துகள்கள் சொல்லுவோம். சரியா? காற்றில் வந்து நிறைய துகள்கள் இருக்கும்.
particles are present in the air. அப்போ இவர் என்ன கன்க்ளூடர், இவர் என்ன பாயிண்ட்டுக்கு வர்றாரு அப்படின்னா, சன்லைட் வந்து எதன் மூலமாக எதனால் ஸ்கேட்டர்டு சிதறல் அடைகிறது, ஒளி வந்து எதனால் சிதறல் அடைகிறது அப்படின்னா வாயுக்களால் சிதறல் அடைகிறது. ஏனென்று சொன்னால் அந்த வாயுக்களில் வந்து நிறைய துகள்கள் இருக்கிறது, அதனால் சன்லைட் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகுது அப்படின்னு கண்டறிந்தார். சரியா? இந்த ஒயிட் லைட் வி சி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நம்ம வந்து பார்க்குற அந்த வெள்ளை ஒளியில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இட் இஸ் அ வயலட், அதாவது விப்ஜியான்னு சொல்லுவோம். சரியா? வயலட், V for violet, I for indigo, B for blue, G for green, Y for yellow, O for orange, R for red. So B to R. Okay, so the white light composed of different colors. Okay, among these colors blue is scattered more. இதில் இந்த கொடுக்கப்பட்டிருக்க எல்லா கலர்ஸ்லையும் இந்த கலர்லையுமே எது வந்து அதிகமாக ஸ்கேட்டர்ட் ஆகுது அப்படின்னா ப்ளூ கலர். Because of this reason sky appears blue most of the time. அதனால தான் நம்ம எப்பொழுது பார்த்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து ஸ்கையினுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்குது. சரியா? டியூரிங் சன்லைட் சன்செட், இந்த டைமில் வந்து சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது, இந்த வேலைகளில் வந்து rays have to travel long distance. As they travel all other colors, raysனா சூரிய கதிர்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ், ஓகே, அது ரொம்ப தூரம் என்ன செய்கிறது, ட்ராவல் ஆகுது. ஆஸ் தே ட்ராவல், அப்படி ட்ராவல் ஆகும்போது பயணம் பண்ணும்போது ஆல் அதர் கலர்ஸ் எக்ஸப்ட் ரெட்டு தவிர மற்ற எல்லா கலர்ஸும் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகுது, சிதறல் அடைகிறது. ஓகே, தட்ஸ் வை த ஸ்கை அப்பியர்ஸ் ரெட் அட் சன்ரைஸ் அண்ட் ஆல்சோ சன்செட். இந்த வேளைகளில் வந்து ஸ்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பியர்ஸ் ரெட் இன் கலர். ஓகே சில்ட்ரன்? ஓகே, யூ see here white light is composed of different colors. Okay, do you know National Science Day is celebrated on 28th February in order to commemorate the invention of the Raman effect by Sir Chandrasekhara Venkata Raman on the same day in the year 1928. Okay, in the year 1928. Okay children, next we study about Dr. APJ Abdul Kalam. Dr. APJ Abdul Kalam, listen, 1931 to 2015. 1931 to 2015. Dr. APJ Abdul Kalam, 1931 to 2015. Abul Pakir Jainul-Abdin Abdul Kalam was born an aeronautical scientist. He was born on 15th October 1931 in Rameswaram, Tamil Nadu. He got his Bachelor of Science, that is BSc degree from Jane Joseph College, Tiruchirappalli in 1954. In 1960, he got his degree in aeronautical engineering from Madras Institute of Technology. The APJ அப்படின்னு சொல்கிறல, அதான் அது ஃபுல் ஷார்ட் ஃபார்ம் தான் ஏ. அவுல் பக்கீர் ஜெயினுல்-அப்தீன். ஓகே, ஜெயினுல்-அப்தீன் Abdul Kalam was born on aeronautical scientist. He was an aeronautical scientist. இவர் வந்து ஒரு aeronautical scientist. He was an aeronautical scientist. Okay, he was born on, அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 15th அக்டோபரில் 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். ராமேஸ்வரம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரியா? he got his bachelor, அவர் பிஎஸ்சி டிகிரி வந்து எந்த காலேஜில் படித்தார் அப்படின்னா ஜெயின் ஜோசப் காலேஜ். அது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அது எந்த வருஷத்தில் அவர் படித்தார் அப்படின்னா 1954 படித்தார். அடுத்து 1960 வந்து இவர் ஒரு டிகிரி வாங்கியிருக்காரு. அது எதில் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அந்த டிகிரி அவர் எங்கே படித்தார் அப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து அவர் என்ன செஞ்சுருக்காரு, இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்காரு அந்த இன்ஸ்டிடியூட்டில், மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. He was involved in India's missile development program and thus came to be known as Missile Man of India. இவர் வந்து இந்தியன் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு. அதனால்
அதன் மூலமாக வந்த அந்த பெயர் தான் என்னது, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ தட் தஸ் கேம் டு பி நோன் ஆஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஹி ஆல்சோ சர்வ்ட் ஆஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. 2002 2007 வரை அவர் வந்து பிரசிடெண்ட்டாக என்ன செஞ்சுருக்காரு, இந்தியாவினுடைய பிரசிடெண்ட்டாக என்ன செஞ்சுருக்காரு, இருந்திருக்காரு. ஓகே ஓகே சில்ட்ரன், பிரசிடெண்ட் அப்படின்னா ஜனாதிபதின்னு சொல்லுவோம், அப்படி தான். பிரைம் மினிஸ்டர்னால் பிரதமர் சொல்லுவோம், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, he also served as president of India 2002 to 2007 and widely referred to as people's president. He was awarded Padma Bhushan in 1981. இவர் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருந்தார். என்ன அவார்டு, அந்த அவார்டுக்கு பெயர் என்ன அப்படின்னா பத்மபூஷன். எந்த வருஷத்தில் வாங்கியிருந்தார், 1981 வாங்கியிருக்காரு. சரியா, பத்ம விபூஷன் இன் 1990. பத்மபூஷன் வந்து 1981 வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் வந்து 1990 வாங்கியிருக்காரு. பாரத ரத்னா வந்து 1997 வாங்கியிருக்காரு. சரியா, he has written many books like Wings of Fire, India 2020 and Ignited Minds. Okay children, he is known as Missile Man of India. Everybody say Missile Man of India. Okay, now fill in the blanks. All of you take page number 137. Fill in the blanks. I read the answer, you listen carefully and write. Okay, the book Wings of Fire was written by APJ, Dr. APJ Abdul Kalam. If you have doubt, you look at your book, page number 132. 132. Dr. APJ Abdul Kalam. Dr. Doctor. A, capital A, capital P, capital J. Okay, dot A dot P dot J dot APJ Abdul Kalam. APDUL Abdul Kalam. KALAM. Okay children, so the book Wings of Fire was written by Dr. APJ Abdul Kalam. Second, a stretched rubber band comes back to normal shape. A stretched rubber band comes back to normal shape. It is an example for a reversible change. Reversible, REVER, reversible change spelling 132 இருக்கு. REVERSIBLE, reversible change. CHANGE, reversible change. Third one, most of the physical changes are dash changes. Most of the physical changes are dash changes. Reversible, 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 reversible changes. Next, newspaper is a dash waste. Newspaper is a dash waste. Recyclable waste. Recyclable waste. Okay, recyclable waste. All of you take page number 135. That first one iruka 135 la first sentence பாரு, recyclable waste ன்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கு. சரியா, write that spelling. Recyclable waste, RECYCLABLE, recyclable waste. Okay, next, waste from house and apartment are called dash waste. Household waste, HOUSE, house, HOLD, hold, household waste, HOUSEHOLD, household. Okay, next, match the following.
bud to flower, irreversible change. Bud to flower, irreversible change. Reversible change. Reversible change, melting of ice. India 2020, Dr. APJ Abdul Kalam. Paper, organic waste. Paper, recyclable waste. Recyclable waste. Vegetables, organic waste. Vegetables, organic waste. Did you mark, children? Okay, then circle the odd one. You see, look at this. Melting, freezing, boiling, cooking. Answer is cooking. Just you circle. Next, boiling, burning, cooking, rusting of iron. Boiling. Third one, vegetables, flowers, fruits, chemicals. Chemicals. Next, paper, glass, metals, paints. Paper. Okay. Did you mark, children? Okay. Remaining portion we will see in the next class. We will meet again in the next class. Thank you all.